130. சரி. இவரு கொண்டு போற நேரம் 15 ரூபாய் கேட்காங்க. ஐயோ பாவம், என்ன செய்வாரு? உரம் போட்டதுக்கே பத்தாது. ஆமா. முதல்ல போட்டாலும் முதலே போட்டாரா? ஆமா. முதல்ல போட்டதுக்கு எடுக்க முடியாது. ஆமா. அந்த பாதாள வல்லரக்கன் அழகாகவே ஆண்டு வருகின்ற நேரம் அதில் அவருடைய கஞ்சத்தின் காரணமாக, சரி, பக்தி மார்க்கம் இல்லாத ஒரு காரணத்தினாலே அந்த மக்கள் என்ன செய்தா தெரியுமா? என்ன கப்பங்கொடுகளை பாதாள நாட்டு மன்னர்கள் சுத்த நாட்டு அரசுகள் கப்பம் தந்தார்களா? இல்லை இல்லை மன்னா. என்னத்த மன்னா தந்தார்கள்? கொஞ்ச நாளா தந்துகிட்டே இருந்தாங்க. இப்ப என்னமோ தெரியல, ஏதோ பஞ்சமா. ஆமா, அதனால கப்பம் கொடுக்கவில்லை, காணிக்கை செலுத்தவில்லை. ஆமா, இருசால் கொடுப்பதும் கிடையாது. இருசால் பணம் கொடுக்கவில்லை, அழகாக இருந்து கூட வணங்கவில்லை மன்னா. ஏ மன்னா விமலவா, கப்பம் கொடுக்கவில்லை, காணிக்கை செலுத்தவில்லை, நமக்கு இருசால் கொடுக்கவில்லை, இருசால் பணம் கொடுக்கவில்லை. அப்பதான் மன்னன் பார்க்கிறா, ஏ மந்திரி என்ன என்ன அப்ப கப்பம் தரனா சொல்ல வேண்டாமா? நீங்க கேட்கல, நான் சொல்லல. மந்திரி என்ன அப்ப நான் கேட்டாதான் சொல்லுவேன். ஆமா, உன் சம்பளம் மட்டும் 28ஆம் தேதி முன்னூட்டியே வாங்கிருந்தேன். அது குடும்பம் இருக்கலாம் எனக்கு. அப்ப நாங்க அந்த குடும்பம் இல்லாம இருக்கும். உங்களுக்கு குடும்பம் இருக்குன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு. நான் அப்படி இல்ல, மாசம் ஆனாதான் எனக்கு பைசா. ஓ, காசு. ஆமா, பணம் பணம் துட்டு மணி மணி கண்டிப்பா அப்ப வேணுங்கிற. ஆமா, அப்ப உனக்கு சம்பளம் தரணும், நான் எப்படி தருவேன்? எப்படியாவது தாங்க. அவங்க தந்தா நான் சம்பளம் தர முடியும். அப்படி சொல்லுதீங்களா? என் கையில இருந்தா தர முடியும். அவங்க தரலையே நான் என்ன செய்வது? ஏ மந்திரி, என்ன பாதாள நாட்டு மன்னர்கள் சித்து நாட்டு மன்னர்கள் யார் ஒருவராக இருந்தாலும் சரி, கப்பம் தர மறுத்து விட்டாரானால் போய் கப்பத்தை கேள். நான் கேட்கவா? கப்பத்தை போய் கேள். சரி, இந்த கேட்கக்கூடிய உரிமை நமக்கு அல்லவா? கண்டிப்பா. கப்பத்தை கேள், கப்பம் தந்தால் வாங்கு. சரி, தரவில்லை என்றால்? கப்பம் தர மறுத்து விட்டாரானால் நான் என்ன செய்வது? நாட்டிலே அழகாக பாதாள மன்னனுடைய ஆட்சியின்படி கப்பம் தராத நாட்டை அபகரித்து பிடுங்கி அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னவர் நாடு விட்டு நாடு கடத்தப்படும். ஓ, அப்படியா? அப்படியே சொல்லிடவா? அவருக்கு ஒரு உரிமையும் கிடையாது. கிடையாது இந்த நாட்டுல. குடி உரிமை கிடையாது. கிடையாது. ரேஷன் கார்டு கிடையாது. ஆமா. பான் கார்டு கிடையாது. ஓட்டு ஐடி கிடையாது. கிடையாது. ஆதார் கிடையாது. எதுவுமே இல்ல. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் ஒருத்தர் இருக்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். இக்காலத்தில் இப்ப ஏற்பட்ட ஒரு அறிவாளியை இப்பதான் பாக்க. என்ன செய்ய? அவனுக்கு தான் கேள்விப்படுது. அவனுக்கு நேரம் இல்ல, போறதுக்கு நேரம் இல்ல. அவருக்கு தூங்குறதுக்கே டைம் சரியா இருக்கு. ஆமா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு படுத்து, சரி, நாளானைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் எந்திப்பார் அவருக்கு. ஏமனா தொழில் அப்படி அசதி அசதி. ஆமா, ஒரே நாள் சாப்பிட்டுட்டு எப்பா எதை செய்தாலும் அந்த செய்கின்றதே கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆமா, தூக்கமா இருந்தாலும் நிதானமா இருக்கணும், சாப்பாடு இருந்தாலும் நிதானமா இருக்கணும்.
உறக்கமா இருந்தாலும் அளவோடு இருக்கணும் இல்லையா? தூங்கும் போது தூக்கம் அழகாய் கிடைக்கிற நேரம் புல்ல செல்லே நோண்டிக்கிட்டு இருக்குது. ஆமா, அடுத்த தூக்கம் எப்படி வரும்? வராது இல்லையா? காலத்திலாம் பெரியவர்கள்லாம் வீட்டுக்கு வெளியே என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? தாம்பலம், வெத்தலை தாம்பலம் இருக்கும், வெற்றிலை தாம்பலம் வச்சிருப்பாங்க. ஆமா, இப்போ புள்ள கையில் செல்லு, ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு விருந்தாளி வராதா கல்ல வரானா யாரு வரனே தெரியாது. ஆளுக்கு ஒரு புக்கில் இருந்து செல்லை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தேய்ச்சி யாருக்குன்னே ஆதார் கார்டில் நம்பரே இது ரேகையை பதிய மாட்டுக்கு. ஆமா, ரேஷன் கார்டில் போய் ரேஷன் கார்டு அறியா அரிசி போடுங்களா, உங்க கையை வையா ஐயா, கையை நல்ல கழுவிட்டு ஐயா, நல்ல கழுவிதாயா வந்தேன் விளம்பட்டுக்கு. என்ன ஆச்சு? தடவி ரேகையே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. அந்த நாட்டு மன்னர்கள் எவராக இருந்தாலும் கப்பம் தரணும். இல்லன்னா கப்பம் தரணும் விடாத. நான் சொன்னதாக போய் சொல். அப்படியே சொல்லிடவா? கண்டால் மந்திரி மன்னன் சொல்லுக்கு மறுத்து சொல்லுவாரா? முடியாதல்லவா? வல்லரக்கல் வார்த்தை கேட்டு வாதாள் முந்திரியா வாதாள் முந்திரியும் அங்குதற்கு மன்னவனுடைய ஆணைப்படி கப்பம் தர வேண்டும். ஆமா, காணிக்க கொடுக்கணும், இருசால் கொடுக்க வேண்டும். ஏ மன்னர்களே, என்ன தாருங்கள் தாருங்கள் தாருங்கள், கப்பம் தாருங்கள், வாங்கோ. அவதான் கண்டான் மன்னர்கள்லாம் சொல்லுகிறா, ஐயா ஏ மந்திரி, ஐயா மந்திரியாரே, பாதாள நாட்டு மன்னனுக்கு வாய்ச்ச மந்திரி உன்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா? யாருமே கிடையாது. அப்பா என்ன உன் மன்னனுக்கு தான் கொஞ்சம் இல்ல இல்ல, உனக்குமா இல்ல? எனக்கு ரொம்பவே இருக்கு மந்திரி. என்ன பாதாள நாடு மக்கள் எல்லாம் எப்படி அவதிப்படுகிறார், என்ன துன்பப்படுகிறார், எவ்வளவு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமா, எங்களுக்கு தெரியும். அது அறியாம தெரியாம பேசலாமா? மன்னர்களே, நீங்கள் துன்பப்படுவது துயரப்படுவது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய மன்னனுடைய கட்டளை அல்லவா நான் வந்து கேட்கிறேன். நீ கொஞ்சம் எடுத்து உரைக்கப்படாதா? எடுத்து எவ்வளவோ சொல்லியாச்சு. ஆமா, அவன் கேட்க மாட்டான். ஆமா, அப்பதான் பார்க்கிறார். மன்னாதி மன்னர்கள் அழகாக மன்னர்கள் விடுகிறார்கள். மந்திரி போய் சொல்லு, என்ன நாடு விளைகட்டும், சரி நல்ல மழை பொழிகட்டும். ஓஹோ, ஊரு செழுக்கட்டி உச்சமலையோடு பொழிந்து வருகின்ற போது கண்டிப்பாக தருவோம். ஓ அப்படியா? ஆமா, என்னைக்கு மழை பொழிலையே, என்னைக்கு நாடு விளைய நான் காத்துக்கிட்டே இருக்கவா? அது வரைக்கும் காத்துதான் இருக்கிற வழியெல்லாம் இருக்க முடியாது. அப்புறம் என்னுடைய மன்னன் சொன்னான். என்ன சொன்னா? கப்பம் தரவில்லை என்றால் இந்த நாட்டிலே நீங்கள் இருக்க முடியாது. எங்களையா? ஆமா எங்களையா? ஆமா உங்களதான். அந்த மன்னவனா? ஆமா, பாதாள மன்னவனா? ஆமா, அவன் சொல்லு. அப்படியா சொல்லியிருக்கிறான்? அப்படி சொல்லியிருக்கிறார். ஏ மந்திரி, என்ன இப்ப சொல்லுகிறேன் கேட்டுக்கா. என்ன? உன் மன்னாதி மன்னவன் பாதாள பத்மாசூரன். சரி, மக்களை மதியாதவன். ஆமா,
மக்களை மதித்தாதான் சரி அவன் மன்னன். ஓ அப்படி, ஆமா உண்மை. மக்களுக்கு தகுந்தவாறு சட்டங்களை போட வேண்டும். கண்டிப்பாக மக்களுக்கு தகுந்தவாறு பிடித்த சட்டங்களை போட வேண்டும். ஆமா, அது அவமதித்து மக்களுக்கு நேருக்கு ஏறுக்குமாறாக இருக்கிறது துன்பம்படியாக துயரம்படியாக இன்னைக்கும் சட்டத்தை போடக்கூடாது. கண்டிப்பாக அப்படி போட்ட சட்டத்தின் காரணமாக மன்னனை என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்ன செய்ய போகிறீர்கள்? அவனிகளோடு மன்னாதி மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து ஆமா அந்த பாதாள மன்னனை எதிர்த்து படை கொள்ள போகிறோம். நாங்க வாரன்னு போய் சொல்லு, நாங்க படை கொண்டு வாரன்னு சொல்லு. இங்க மகன் வாரான்னு சொல்லு, சொல்லு தடியோட வாரான்னு சொல்லு. அப்பதான் கண்டான் பாதாள மந்திரியானவன். ஆமா, தப்பித்தோம் பிழைத்தோம் தலை கொண்டு சேர்த்தோம் என்று நமக்கு பதறதில்ல. நம்ம பாடு தேவையில்ல, நாட்டு மக்கள் பாடு, மன்னனுடைய பாடு என்று எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? மன்னாதி மன்னவர்கள் அழகாக வருகின்றார், சும்மா வராதா? எப்படி வருகிறார்கள்? சந்தை 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 என்று சந்தை 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 என்று சந்தை கொடி நாட்டுவார் யுத்தம் என்று யுத்த கொடி நாட்டி வர அந்த பாதாள மன்னரெல்லாம் சந்தை முழங்குகிறார், சங்கு ஊதுவார், பத்மாசூரனை படை கொண்டு வெல்வதற்கு படை கொண்டு வெல்வதற்கு படையெடுத்து வாராரு. படை கொண்டு வெல்வதற்கு படை கொண்டு வெல்வதற்கு படை கொண்டு வருவாரா? அவரை படை கொண்டு வர போது மந்திரி கண்டாரே, கை பதறி கால் பதறி மந்திரி வருவாரா? அந்த மன்னனோட முன்னாலே வல்லரக்கும் இடம் பரிசையுடன் வந்தார். வருகின்ற நேரம் அந்த வல்லரக்க மன்னவனான மந்திரிய கண்டாரே, என் அருமை மந்திரியே கப்பாது வாங்கினாயோ, கை கட்டி வணங்கினார்களா, தந்தார்களா, நம்மளுக்கு வணங்கு வணங்கினார்களா. மன்னவன் கேட்ட போது மந்திரி சொல்லுவார், கப்பம் கொண்டு தரவும் இல்லை தரவும் இல்லை தரவும் இல்லை. நம்மளை கை கட்டியோ வணங்க வணங்க கப்பம் கொண்டு தரடை மன்னவா கைகட்டி வடங்களையே கிஷி பனந்தரவும் இல்லை மன்னவா, கீழ்ப்படிந்தும் நம்மளை வணங்கவில்லை, வணங்கவே இல்லை அவர்கள். மந்திரி என்ன என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு திமிரு! நம் அழகாக பாதாள நாட்டு தலைவன் பத்மாசூரனுடைய வார்த்தை கேட்டும் வார்த்தை கேட்டும் கப்பம் தரலை என்றால் விடலாமா? நீ விட்டுட்டு வந்திருக்கிய மந்திரி, என்ன அப்படி வரலாமா? வரக்கூடாதுதான் மன்னா. என்ன அதை வாயினால எப்படி நான் எப்படி சொல்ல வந்துட்டேனே? பாதாள நாட்டு மன்னர்கள் எல்லாம் படை கொண்டு வருகிறார்கள் உங்க மீது படையெடுத்து. ஆமா, கொஞ்சம் வடக்க யாருட்டு பாருங்க, கருந்தூள் செந்தூள் பறக்கா. ஆமா, ஒரே கருமேங்க சுருந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஆமா, அது 55 நாடு சித்தரசர் படை கொண்டு வருகிறார்கள். என்னது? ஆனை படை குதிரை படை கொண்டு வருகிறார்களா? ஆமா, வருகிறார்கள். மந்திரி, என்ன எடு நம்ம படைய நம்மட்டையா? ஆமா,
படை ஒண்ணுமே இல்ல. அப்ப நம்ம படம் எங்க போச்சு? யானை படை இருந்தது, அது வாடகைக்கு விட்டாச்சு. கல்யாணத்துக்கு ஆமா ஊர்வலத்துக்கு அனுப்பியாச்சு. அடுத்தல குதிரை படை இருந்தது, ரேஷுக்கு விட்டாச்சு. அடுத்தல ஒட்டக படை இருந்தது, பாலைவனத்துக்கு அப்பப்போ பணம் சம்பாதிக்க போயிட்டு. அடுத்தல காலால் படை இருந்தது, இதில் போய் சுமந்து போய் உட்கார்ந்தாச்சு. மந்திரி என்ன அப்ப நம்ம இப்ப இருப்பது என்ன படம் இருக்கு? ஒரு படையுமே கிடையாது. மன்னா என்ன கையில வேணா சொறி படை இருக்கு, இருக்கு வேணா சொரிஞ்சிட்டு அலைய வேண்டியதான். அந்த படை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என் அருமை மன்னாரி மன்னவன் அழகாக பத்மாசூரன் கண்டால் விடுவானா? மந்திரி என்ன இந்த மன்னர்கள் சும்மா விடப்படாது. எடு கம்ப மன்னா என்ற வருகின்ற நாடு ஒன்னா ரெண்டா 55 தேசம். மந்திரி என்ன இன்னொன்னு செய்வோமா? என்ன பேசாம வெள்ள கொடி காமிச்சு காமிச்சிடலாம், காலில் போய் விழுந்துருமே. அது செய்யலாம், எனக்கு ஏற்க அதுதான் தோணுது. ஏனென்றால் என்ன சமாதான கொடி காட்சியாவது நம்ம போரை நிப்பாட்டலாம் என்று எண்ணி விடலாம் அல்லவா? கண்டிப்பாக நினைக்கலாம். மன்னா என்ன இப்ப நீங்க சமாதான கொடி இல்ல, எந்த கொடியை காமிச்சாலும் சரி, நீங்க பெட்டியை கொடுத்தான்னு சொன்னா சாக்கு கொடுத்தான்னு சொன்னா சரிதான், உங்களை பிச்சு பிச்சு போறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. 55 துண்டா வெட்டிட்டு போயிருவான். கண்டால் மந்திரி என்ன அப்ப என்ன செய்யலாம்? ஏதாவது வழி இருந்தா சொல்ல. இப்ப வாங்கலாம் என்கிட்ட. என்னப்பா செய்ய முடியும்? ஆமா ஏதோ போட தெரியாது சட்டத்தை போட்டுட்டேன். சரி முழிக்க தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா உன்னதான் இப்ப நம்புறேன். அப்படியா? அரச மரம் மாதிரி. சரி அப்ப நான் ஒரு வழி சொல்லட்டா? சொல்லு சொல்லப்பா. எந்த ஆண்டவனர்கள் நீர்கள் மறந்தீர்களோ? ஆண்டவனா? எந்த ஆண்டவன்? பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த ஆண்டவனா? அந்த ஆண்டவன் இல்ல, மூணாவதுல இருக்கிற அந்த பகவானா? இல்ல பரமசிவம். அதான் பரமசிவம். 10வது பிறந்தாரு பரமசிவம். அவரா? அந்த பரமசிவம் இல்ல. அப்புறம் இந்த உலகை ஆளும் ஈசன். ஓ கடவுள். கடவுள் 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 உள்கட 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 உள்கடன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஆமா கடவுள். அந்த கடவுள் இப்பமா நினைக்கப்பா. அதேதான். என்ன ஏ பத்மாசுரா, என்ன அந்த கடவுளை மறந்தது தான் உனக்கு தோஷம். ஆமா கஷ்ட காலம் வந்தது, அந்த ஆண்டவனை மறந்த அல்லவா? ஆமா அந்த பகவான் நினைத்து தவம் இருக்க வேண்டும். வேண்டும் ஐயா. அவர் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத வரம் அக்னி வரம் என்று ஒரு வரம் இருக்கு. அந்த வரத்தை வாங்கி வந்தாள் உன் தவத்தினால். சரி அந்த வரத்தை வச்சு என்ன செய்யலாம்? உங்ககிட்ட ஒருத்தரும் பக்கத்துல வர மாட்டான், கெட்ட வர மாட்டான், கெட்ட வர மாட்டான். ஆனா அதுக்கு சில இழப்புகள் நிறைய இழக்கணும். என்ன இழக்கணும்? ஒன்னு இழந்தா தான் ஒன்னு அடைய முடியும். எப்ப என்ன இழந்துட்டோம்னா நான் என்ன இருந்தே பிரச்சனை. ஒன்னு இழக்க சொல்லல, உன்னுடைய பணத்தை இழ. ஓ அப்படி. பாசத்தை இழ. சரி உன் பண்பான குடும்பத்தை இழ. பொண்டாட்டி பிள்ளைகளை இழந்துரு. மனை மலை மாட மாளிகை இழக்கணும். ஆமா இந்த அரமனையில இந்த கம்பீரம் இந்த தோற்றம் இருக்கப்படாது. இதெல்லாம் ஆகாதங்க. ஆகாது ஆகாது. இந்த பட்டு பீதாம்பரம் அங்க தேவையில்லை. தேவையில்லை. உன் நகை நட்டி அங்க தேவையில்லை. ஒண்ணுமே வேண்டாம். உன் பொண்டாட்டிய மர பிள்ளைய மர. சரி நாட்ட மர. மறந்து ஆண்டவனை உண்டும் என்று. சரி பத்மாசுர வல்லரக்கா வல்லரக்கா நீ தவம் இருந்து வந்தீங்கன்னா அப்பந்தான் ஆண்டவன் உனக்கு காட்சி கொடுப்பார். ஓ அப்படியா? எத்தனை வருஷம்? அது எனக்கு தெரியாது. உன் தவம் ஒரே வருஷத்து தவம் இருந்தாலும் ஆண்டவன் வந்துடுவார். சரி 2 வருஷத்துலயும் வந்தாலும் வரலாம். சரி அது எனக்கு தெரியாதப்பா. ஓ அப்படியா? அது உன் தவத்தை பொறுத்து. சரி ரைட்டு. அப்பந்தான் கண்டான் எப்படி வருகிறான்? எப்படி வருகிறான்? நாடிடந்தா நகரிடந்தா நாடிடந்தா நகரிடந்தா நல்ல சுகம் மனை மறந்த நல்ல சுகம் அதனை மறந்த பொன்னிழந்தா பொருளிழந்தா பொன்னிழந்தா பொருளிழந்தா ஆசாரம் தனை மறந்து ஆசாரம் தனை இழந்து அந்த பாதாரமன் மாசூரன் ஆண்டவரை எண்ணிக்கொண்டு அவர் காரி உடைய ராசமாலை போட்ட நெற்றிக்கு நீரணிந்த வாழார் வல்லர கரக்கல் வல்லர கராசூரன் யார் அறியவன மறிலே யார் அறியவன மறிலே யார் அறியாத வனம் அத்துவான கானகம். ஆமா அத்துவான காடு.
ஏன்டா என்ன இப்ப நம்மளே வச்சுக்கிட்டோமே. இப்ப தவம் இருக்குன்னு சொல்லி இந்த பாப்பாக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சரி ஒரு இடத்தை பிடிச்சி ஆமா அங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருப்போம்னா சரி ஒண்ணு தெரிஞ்சவரா இருக்கும், ஆமா இல்ல தெரியாதவரா இருக்கும். இருக்கும் தெரியாதவரா இருந்தா நம்மள வந்து அப்ப வந்து உழுப்போற ஐயா அண்ணாச்சி என்ன இந்த பக்கத்துல இருக்க ஊரு இல்ல 10ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்பாரு. எப்போ வரும்? இப்போ வந்துரும். அப்ப நம்ம தவம் என்ன ஆகும்? கலைஞ்சு போயிரும். அப்ப சொந்தக்காரர் வருவார். என்ன என்ன நல்லா தானே இருந்த நேற்று வரைக்கும் ஏன் கண்ணை மூடிட்டு இருக்க? கண்ணு முடிக்க என்ன உனக்கு கண்ணுல எதுவும் நோய்க்கு வந்திருக்கா? அப்படியெல்லாம் இல்ல பலவாறு கேட்பாங்க. ஆமா அப்ப அதை சொல்லவும் நேரம் இல்ல, தவம் போயிரும். கண்டிப்பா. அதனால தான் எங்க தேர்ந்தெடுக்கிறான் இங்க அத்துவான கானகம், அத்துவான கானகம் அருங்கானகம் தன்னதனை அழகாக வல்லரக்க ராட்சுதனானவன் அவன் ஆண்டவனை தேடிக்கொண்டு அத்துவான கானகம் அதில் அருந்தமும் இருக்க போகிறார். இருண்ட வனம் சோழ, ஏற்றதோர் வனம், வனம் காடு, செடிகள் வளங்காக வளர்ந்த வனம். சரி அந்த இனத்தை அழகாக கண்டு அந்த பாதாள வல்லரக்கன் என்ன பண்ணுகிறான்? சாணி கொண்டு தலைவலியே, சாணி கொண்டு தலைவலியே எந்தால் கோலம் விட்ட வாசலிலே வாழ்கவது நாட்டி ஆம பலகை போட்ட அதன் நேரை மாற்றுவித்து மாற்றுக்கிட்ட வேலையெல்லாம் அழகு செப்பு உடத்த வைத்த செப்பு குடம் மேலையெல்லாம் சிவனி எங்க வைத்து சிவனி எங்கை மேலே இரு விஷங்கணிகள் வைத்த இரு விஷங்கணி மேலே இனிய கொட்டை வாக்கு வைத்து கொட்டை பாக்கு மேலையெல்லாம் குண்டூரி மறுப்பு வைத்த ஏழு சிறு கடுகு வைத்து ஈஸ்வரை தந்தான் நினைத்து உஷி முனை போல ஒரு வல்லரக்கல் உண்ணாமல் உறங்காமல் அந்த உடையவனம் நாமத்தை மறவாமல் அல்லும் பகலும் வல்லரகர் அழுதனும் அருந்தவர் இருந்து வர 16 வருட காலம் இருந்தால் அருந்தவர் 12 வருட காலம் பக்தியோடு தவம் இருந்தார். இந்த பாதாள வல்லரகர் இருந்த தவம் பெருமையாலே தலப்பெருமை ஓங்குதையா பாசி பெற்று அவர் கடைகள் பின்ன அச்சடித்து மணல் குமித்து புற்று போல் அலருதையா. இந்த புற்றுக்குள்ள அவன் இருந்து புற்றுக்குள்ள அவன் இருந்து ஈசமகள் பாடி வாராரே. பாதாள வல்லரக்கர் ஆழ்வானவன் ஆண்டவன் சிவபெருமான எண்ணிக்கொண்டு அருந்தமும் இருந்து கொண்டு வருகிறானே. வல்லரக்கனானவன் அவன் பல்லெல்லாம் பாசி பெற்று ரோமமெல்லாம் ஜடைகள் பின்ன காற்றடித்து மணல் குமித்து கரையாம்புட்டு போல் வளர்ந்து புற்றுக்குள் அவன் இருந்து ஆண்டவனை மறக்காமல் பல நாள் பல வருடம், அதுவும் 12 வருடமா தவம் இருக்கிறான். என்ன ஆகும்? ரோமம் அதெல்லாம் சடையா பின்னுது. ஆமா சடை விழுந்துட்டு. ஆமா ஏன்னா சீப்பு கொண்டு போல நித்தம் சீப்புக்கின்ற நம்ப முடியே. ஆமா சிக்கு உள்ளது. இந்த காத்துல தூசி
மண்ணு. ஆமா. அப்படி பட்ட உடனே கையை வச்சா வைக்க முடியாது. ஆமா. சீப்பை வச்சோம்னா சீப்புக்குள்ள இருந்து 10 முடி தன்னால பேந்துக்கிட்டு வந்துடும். கை போட முடியல. முடி கலைஞ்சிருக்கு எங்களுக்கு. அந்த ரோமமெல்லாம் சடைகளாக பின்னியது. ஆமா. காத்தடித்து மணல் குமித்து கரையான் புற்றாக வளர்ந்து. ஆமா. ஒரே இடத்துல 12 வருஷம் இருக்கான் இல்லையா? அவன் பல்லெல்லாம் பாசி பெற்றன. ஆமா. ஒரு நாள் பழுதுக்கெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியல. ஐயோ நாத்தம். ஆமா. ஏன்னா அவர் அப்பப்போ புகை அடிக்கக்கூடிய ஆளு. ஆமா. மது சாப்பிடக்கூடிய ஆளு. அவர் என்ன செய்யணும்? ஒரு வெத்தலை பாக்கா பட்டு பக்கத்தில் வந்து நிற்கணும். நம்ம ஒரு 2 ஏலக்காவும் வாயில போடணும். கப்புன்னு வந்து பேசும்போது குப்புன்னு நமக்கு தூக்கும். ஆமா. அவர் அடிச்ச போதையை விட நமக்கு கொஞ்சம் போதை வரும். யாரும் அந்த பாதாள அரக்கனுக்கு பல்லெல்லாம் பாசி பட்டு போச்சு. ரோமமெல்லாம் சடைகள் பின்னியது. அந்த பாதாள மன்னனுடைய தவம் கொன்னா 12 வருட காலம். ஆமா. 12 வருடமா இருந்து தவம் இருக்கிறார். அடேங்கப்பா. தவம்னா தவம் பெரிய தவம். ஆமா. அப்படி தவம் இருக்கின்ற அரக்கனுடைய தவமானது 12 வருடமாக. சரி. கால் மாட்டில் முளைத்தவரம் தலைமாட்டில் பூச்சொரிய. தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய. முக்கதிலை முளைத்த புல் முக்காலும் கொடி விடல. நாவதிலே முளைத்த பிள்ளானது நாக்காலும் கொடி விடல. வலது பக்கம் முளைத்த பிள்ளானது இடது பக்கம் அப்படி ஓடுது. அப்படியே பூச்சொரிந்து வருகிறது. அப்பதான் அவன் தவம் என்ன ஆகிறது? ஆதி வெள்ளிங்கிரி கைலிங்கனுமா பர்வதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவன் சாஷாதி சிவபெருமான். அவரை எண்ணி தானே தவம் இருக்கிறான். ஆமா. அந்த தவம் பெருமை அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. காற்றடித்து மணல் கோமித்து மணல் கோமித்து கரையான் புற்றுக்குள்
அம்மா பார்வதி, யாரோ ஒரு பக்தன் என்னை நாடி தவம் இருந்ததினால்தான் இந்த கைலாசம் எல்லாம் இப்படி ஆழ்வது போல தெரிகிறது. அக்கினி சோலையாக வீசுவது போல தெரிகிறது. ஒரு வருடமா 2 வருடமா 12 வருஷமாச்சு என்னை நினைத்து தவம் இருக்கானே. அவன் தவத்தின் பெருமை. ஆமா, பெருமை ரொம்ப. எப்போதும் அந்த சிவனை எண்ணிக்கொண்டு அந்த பாதாள பத்மாசுரனாய வல்லரக்கன் பத்மாசுர வல்லரக்கன் அந்த அரக்கன் தவம் இருக்கின்ற போது ஆண்டவனை மனசார எண்ணுகிறார். எப்படி எண்ணுகிறார்? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவமே சிவலிங்கம், கள்ள புனல் 5 காணா மணிவிளக்கு என்று திருமலர் பெருமான் பாடியது போல் அவன் உள்ளத்திலே எப்போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதை தவிர அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் காலகண்டன் என்றும் கரைக்கண்ணன் என்றும் சொல்லப்பட்ட செங்கரன், சதாசிவன், நிமலன், இருதரன், இறையவன், சர்ப்பத்தினாபரன், சந்திரசேகரன், அரியவர்க்கரியவன், காலகாலன், காலச்சந்திரசோடன், கமாதகண்ணன், கங்காளன், திருநயன், திரியன்பகன், திரி அச்சாசரன், திரிலோகநாயகன், திகம்பரன், மான் மழுவும் துடியும் கபாலமும் சூழமும் ஏந்தி விபூது உத்தராட்ச மாமலைக்கு ஆபரணமாக திகழும் யானைத்தோல் போர்வை, புலித்தோல் ஆசனம், இம்மோ தசோ மேனி மனோனாக வாழ்ந்து வருகிறாரே அந்த ஆண்டவன் என்ன நினைத்து தவம் இருக்கு அம்மா. ஏ பார்வதி, அவன் கைலாசம் ஆடாதா? ஆடாதானே செய்யும். ஆடாது, ஆடுவது மாதிரி உனக்கு தெரிகிறது உணர்வு. ஆமா, இந்த பங்குனி சித்திரை மாசம் நம்ம சாலைகளிலே போகின்ற போது, வண்டி வாகனங்களில் போகின்ற போது தள்ளி பார்த்தோம்னா தண்ணி கிடந்த மாதிரியே இருக்கும். இருக்கும், பக்கத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதுதான் காணல் நீர். காணல் நீர் நமக்கு பார்க்கும் போது என்ன தெரியுமா, தண்ணி கிடக்கு, தண்ணிலாம் கிடக்கு, மழை பெஞ்சிருக்குமோ போ, அங்க பக்கத்துல போய் பார்த்தா தெரியும் ஆவி பறக்கும், அந்த காணல் நீர் ஆவி. அதனால் அப்பா அந்த தமமனுக்கு நாதனை சும்மா விடலாமா? தபசிநாதன் அழைக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் யார் அழைக்கிறார்? அடே அப்பா, ஏ நந்தி வாயா, நந்தி தேவா, நந்தி அழைத்த போது நந்தி பகவான் வருகின்றார் அல்லவா? தவம் இருக்கு நாதனை போய் அழைத்துண்டு வா. அவன் என்ன வரம் கேட்கானோ அதை சீக்கிரம் கொடுக்கணும்பா என்று சொன்ன போது நந்தி பகவான் எப்படி வருகிறார்? எப்படி? வாய்வேகம்மா அவன் வனவேகம்மா வாரானே அந்த நந்தி செட்டு பறக்குமலை செல்பகப்பு பூக்குமலை நாங்குமலை கோங்குமலை எல்லாம் தான் கடந்து வருகிறான் வனமானவனை விட்டு வருகிறார். அந்த அருமை அழகாக நந்தி பகவான் வருகின்ற போது அவர் வருகின்ற இடத்துல சத்தம் கேக்கு. என்ன? அரகரா
சிவசிவா. சம்போ மகாதேவா. மகாதேவா. ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவாய நமக. நமக. அந்த ஓசை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கு. 5 எழுத்து மந்திரம் அல்லவா? ஆமா ஆமா. அந்த மந்திரத்தை ஒலிக்குகின்ற போதான் கண்டான் நந்தி பகவான். அப்பா தவசிநாதா, தவசிநாதா எங்கப்பா இருக்க? எங்கடா இருக்க ஐயா? எங்க பார்த்தாலும் ஒரே கரையாம்புத்தா இருக்குன்னு, எங்க எது உள்ள இருக்க? ஆனா சத்தம் மட்டும் கேக்குத. மரத்துக்குள்ள இருக்கியா? மரத்துக்கு மேல இருக்கியா? தெரியலையே. புத்துக்குள்ள இருக்கியா? பூமிக்குள்ள இருக்கியா? ஏ தவசிநாதா, கம்பத்தை விட்டு கீழே இறங்கப்பா. இறங்கடா. தவசிநாதா 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 தவசிநாதா. ஆண்டவர் வந்தார் என்று, ஈசன் தான் வந்தார் என்று நந்திவிட முன்னாலே போய் அப்படியே முக்கால வளமை வருகிறார். முடிவனங்கி தண்டனைட்டா. ஐயா சுவாமி, அண்டவா, இறைவா, இறைவனை அப்போதான் கண்டான் நந்தி பகவான். சரி. தவசிநாதா, தவசிநாதா, பக்தா, என்ன உன் தவம் பெரிதாக இருக்கிறது. இருக்கிறது. என்னை ஆண்டவன் நினைத்து வணங்கி விடாதே. நான் பகவான் அல்ல, ஆண்டவனுக்கு தொண்டூழியம் பார்க்கின்ற தொண்டன், ஆண்டவனுக்கு முன்னோடியாக இருக்கின்றவன். என் பெயர் தான் நந்தி தேவன். நந்தி தேவன், என்னோடு வா, ஈசனை கண்டிடலாம். உனக்கு ஏற்ற வரமெல்லாம் ஆண்டவன் என்ன செய்யத்தா? தெரியாம கொடுத்துட்டேன். என்ன நம்ப பத்தியா? ஆமா. என்று சொன்னவுடனே அந்த வரத்தை அழிக்க வேணும். சரி அதான் அழிக்கணும் அழிக்கணும் சொல்லிட்டு சரிதான். ஆமா. இந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு நான் போய் 1000 ரூபாயில கொண்டு விட்டு வந்துட்டு, அதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் இப்ப வந்துருவான். அப்ப யார் பாக்கா? இந்த ஆடு மாடை நானே பாத்துக்கிட்டேன். பாக்கலாம். நீங்க பார்த்தா ஆடு மாடு அங்கனே நிக்கும்ல. இல்ல, உங்க செல்வத்தை கண்டாலே அத்தா ஓடிடுவேன். அத்தா அத்தா என்ன சுருவம் தான் எடுக்கணுமா? என்ன மாதிரி மாறணும்? உங்களை மாதிரி மாறணுமா? என்னத்தான் சொல்லிட்டிய? கடவுள் சிவபெருமான் அழகாக கண்ணனை போல் அழகாக வேடமணிந்து, சரி, பட்டநாமம் பழுக்க சாத்தி, இட்டநாம 27 அணிந்து 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 கஞ்சி கடையும் தோளிலே போட்டு கடையால் கழி பிடித்து தும்புவார் செருப்பு மாட்டி சால கொடை பிடித்து பிடித்து பட்டு கொடை பிடித்து பிடித்து பால் பாசி தனி அணிந்து, நெஞ்சில நாமம், நெத்தியில நாமங்கள், உடம்பு புள்ள ஒரே நாமம். ஆமா, 21. அதான் அரக்கு அங்கங்க வந்தாலும் வருவான். வந்துறான். நீ என்ன சொல்லணும்? என்ன? என் பேரு சிவன் கோனார். சரி. கண்ணன் கோனார் மச்சின சிவன் கோனார். சிவன் கோனார் சொல்லு. நான் சொல்லிருந்தேன். சொல்லிருந்தேன். மறந்துடாதியும். மறக்க மாட்டேன். உருட்டிக்கிட்டி பேசிடாதியும். பேச மாட்டேன். பெரும் மோசமாயிரும். வாயே திறக்க மாட்டேன். கண்டார் ஆண்டவன் சிவபெருமான் அருளாலே அந்த பாதாள பத்மாசுரனை வதம் செய்வதற்காக வேண்டி, சரி, அந்த கண்ணபுரான் எப்படி வருகிறார்? எப்படியா? சற்று தூரம் தள்ளி வந்து ஒரு மோகினி ஆரோகம் கொண்டு
அரக்கன் பெண்ணை கண்டான் புத்தி இழந்தான் பெண்ணிற்கு அழைத்த போது சரி உன்னோடு வர வேண்டும் என்றால் அதற்கு அவர் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த பம்பா நதி கதிரை அழகாக குளித்து நீராடி உன் கையினால திருநீர் எடுத்து அதை கங்கையிட்டு குளித்து பெண்ணை ஒரு நாள் ஒருவரது மறக்க மாட்டோம் சொல்லி தொண்டை நீரணி உனக்கு வாரம் சொன்னால சரி அவன் முங்குவான முழுகுவான மோகினியே பார்ப்பான வல்லரக திருநீர் குலைத்து நெத்தியிலே அழகாக தொண்டனை நீரணிய அரக்கன் தலை சுக்கனுதான் ஒருங்குகிறது அரக்கன் செங்கால முடித்து ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வந்து மீண்டும் கண்ணனாக வந்து காட்சி கொடுத்தார் அல்லவா அரக்கனை கொண்ட கோலத்தை எடுத்தா தான் கைலாசமலை போவன் என்று கடவுள் சிவனார் சொல்ல அந்த கடவுளுடைய முன்னாலே மீண்டும் மோகினி அவதாரத்தெடுத்து அங்க பெண்ணை போல கோலம் கொண்டு என் பெருமான் நின்ற போது பெண்ணென்றுதான் நினைப்பாரே பெருமான் என்று கூட நினைக்கலையே கட்டி தழுவும் போது காம வெள்ளம் பெருகி தன் குடி மாதம் 18 நாள் அழகான உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஐயனுக்கு வையனாக வந்த ஐயன் பொய் சொல்லாம் ஐயன் சாஷா வந்து தோண்டினார்